வணக்கம் உறவுகளே. பட்டுப்புழு வளர்க்கும் அனைத்து விவசாய நண்பர்களுக்கும் வணக்கம். பார்த்தீங்க அப்படின்னா புழு வந்து 4ஆம் தோல் உரிப்புக்கு ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா இரைகள் சாப்பிடாம தலையை தூக்கி நிற்க ஆரம்பிச்சிருச்சு. வாய் வந்து கூர்மையாக மாறிடுச்சு நண்பர்களே. பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து 1.5 நாள் ஆச்சு இந்த வீடியோ எடுத்து. ஐ மீன் 3 தலைகள் வந்து சாப்பிடல. அது அந்த மாதிரி வந்து 1.5 நாள் ஆச்சு. நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக கண்டிப்பாக தோல் உரிச்சிடும். நாளைக்கு அதிகாலையில் நம்ம வந்து பட்டுப்புழுவுக்கு இரைகள் வைக்க ஆரம்பிச்சிடலாம். போய் பார்க்கணும். கம்பல்சரி வந்து 3 வேளை இலை சாப்பிடாமல் இருக்கும். இல்லாட்டி அப்படின்னா 4 வேளைகள் வந்து சாப்பிடாமல் இருக்கும். இது மாறி மாறி தான் நடக்கும். இது எப்படின்றத நம்ம போய் காலையில் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியும். 100% புழுக்கள் வந்து தோல் உரிப்பு கம்ப்ளீட்டாக முடித்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து தலைகள் கொடுக்க ஆரம்பிக்கணும். இல்லாட்டி அப்படின்னா அன்சைஸாக மாறிடும். அதனால் வந்து நம்ம அந்த அன்சைஸாக மாற விடாமல் இருப்பதற்காக என்ன செய்யணும் அப்படின்னா, தலைகளை வந்து காலையில் கொடுப்பதற்கு முன்பு வந்து பார்த்திங்கன்னா தோல் உரிப்பு எல்லாமே முடிஞ்சிருச்சான்னு போய் பார்க்கணும் நண்பர்களே. பெட்லேயே பார்த்தீங்கன்னா தெரியும், தோல் உரிச்சிருக்குது அப்படியே தெரியும். அவ்வளோவா நம்மளுக்கு அன்சைஸான புழுக்கள் வந்து இல்லை. ஏன்னா நிறையா புழுக்கள் முன்னாடி சொன்ன வீடியோவில் மாதிரி இறந்துருச்சு. சில புழுக்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20-30 ஒரு ரேக்குக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 to 20 வரைக்கும் வந்து அன்சைஸ் புழு இருந்துச்சு. அதையுமே நம்ம வந்து ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ பெரும்பாலும் வந்து மேக்ஸிமம் வந்து ஒரே சைஸ் இருக்கிற மாதிரியான புழுக்கள் வந்து நம்மக்கிட்ட இப்போ காணப்படுது நண்பர்களே. இப்போது அங்கங்கே வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா டெம்பரேச்சர் ஹீட் அதுக்கு தேவை. ஸோ வந்து இங்கே கிளைமேட் கொஞ்சம் சில்லுன்னு இருக்கனால நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா சுண்ணாம்பு பவுட்ரை வந்து நம்ம கல் சுண்ணாம்பை வந்து பவுட்ரு பண்ணி வச்சு அந்த சுண்ணாம்பை வந்து நம்ம மேலே தூவி விட்டுருக்கோம். நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா பாக்கெட் சுண்ணாம்பு வாங்குறத பற்றி கேட்டாங்க. பாக்கெட் சுண்ணாம்பு எந்த அளவுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும்னு தெரியல. ஆனால் கல் சுண்ணாம்பு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 100% வந்து நல்ல ஒரு பியூரான சுண்ணாம்பு கிடைக்கும். அந்த கல் சுண்ணாம்பை வாங்கி நம்ம லைட்டாக தண்ணியில் தெளித்து விட்டோம். தண்ணியை வைக்கல ஏதாவது வச்சு தெளித்து விடணும். தெளித்து விட்டதுக்கப்புறம் அது பொரிஞ்சு வந்து நல்லா வந்து மாவாக வந்து ஆகிடும். அதை வந்து அடுத்த நாள் காலையில் நம்ம பயன்படுத்தணும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம தயார் பண்ணி வச்சுக்கணும் நண்பர்களே. இந்த புழு பார்த்திங்க அப்படின்னா தோல் உரித்த புழு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அது எப்படின்னா ஷைனிங்காக இருக்குது. வாய் வந்து பார்த்திங்கன்னா கூர்மை தன்மை மாதிரி சாஃப்டான தன்மையாக ஆயிடுச்சு பாருங்களேன். அதாவது கூர்மையாக வாய் இல்லாமல் ரவுண்டாக ஆயிடுச்சு வாய். வந்து தோல் உரித்த புழுக்கள். அதில் பார்த்திங்கன்னா தோல் உரித்த புழுக்களில் கால்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன முடி மாதிரியும் காணப்படும். இந்த வீடியோவில் தெரியுதான்னு தெரியல, முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணியிருக்கேன். ஆனால் அதில் பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து நம்ம ஒரு தடவை பார்த்து பழகிட்டாலே நம்ம வந்து எளிமையாக வந்து தோல் உரிப்பை முழுமையாக கற்றுக்கலாம். எந்த அளவுக்கு தோல்கள் உரிச்சிருக்கு அப்படின்றத நம்ம கிளியராக தெரிஞ்சுக்கலாம் நண்பர்களே. நம்ம பட்டுப்புழுவை தொட்டு பார்த்தோன்னா தெரியும் அது எவ்வளோ சில்லுன்னு இருக்குன்றத நம்ம எளிமையாக வந்து உணரலாம். தொட்டு அதை வந்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அதோடய சில்னஸ் வந்து நம்மளோட கைக்கு தெரியும். ஸோ அந்த சில்னஸ் மாறி அந்த தோலை உரிப்பதுக்கான வந்து ஒரு கம்மியான டெம்பரேச்சர் அதுக்கு தேவை. அந்த டெம்பரேச்சரை வந்து பார்த்திங்கன்னா இந்த சுண்ணாம்பு வந்து கொடுக்குது. சரிங்களா? இது முடித்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா விஜிதா க்ரீன் போட்டுட்டோம் அப்படின்னா அதில் இருக்க காயங்கள் எல்லாமே மாறிடும். சாஃப்ட் ஸ்கின்லேருந்து ஏற்பட்டிருக்க காயங்கள் மாறிடும். மாறினதுக்கப்புறம் நம்ம தலைகளை வந்து வெட்டி நம்ம பட்டுப்புழுக்களுக்கு இரையாக கொடுத்துடலாம் நண்பர்களே. பார்த்திங்கன்னா தெரியும், க்ளோஸ்அப்பில் பார்க்கும்போது அது வந்து உரிச்ச புழு வந்து அவ்வளோ அழகாக வந்து அதில் குட்டி குட்டி ரோமங்களாக வந்து இருக்கும். கால்லாம் பார்த்திங்கன்னா பியூர் ஒயிட்டாக இருக்கும், நல்லா ஒயிட்டாக இருக்கும். சரிங்களா? அந்தளவுக்கு அது நம்மளுக்கு வித்தியாசத்தை எளிமையாக காட்டி கொடுக்குன்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம். நம்ம பார்த்து தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு நல்லாவே வந்து வித்தியாசங்கள் தெரிய ஆரம்பிச்சிடும். என்ன
என்ன இதில் இருக்குன்றதை நம்ம வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு எளிமையான முறை. பட்டுப்புழுவை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வளர்க்க இந்த பட்டுப்புழுவை வந்து நம்மளுக்கு அதோடய ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே நம்மளுக்கு எளிமையாக வந்து புரிய ஆரம்பிச்சிடும் நண்பர்களே. அவ்வளோ எளிமையான ஒரு விஷயந்தான் இந்த பட்டுப்புழு வளர்ப்பு முறை. என்ன நோய்கள் வராமல் பார்த்துக்கிறணும், சரிங்களா? அதுதான் ரொம்ப முக்கியம். உள்ளே வேறு எந்த விலங்குகள், சின்ன சின்ன குட்டி குட்டி விலங்குகள்லாம் உள்ளே வராமல் நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம இந்த பட்டுப்புழு தொழிலை வந்து ரொம்ப அருமையாக செஞ்சு முடிக்கலாம் நண்பர்களே. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.